நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த நாளிலே பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் என்னுடைய சீஷர்களுக்கு அதை ஆயத்தம் பண்ணும்படியாய் சொல்லுகிறார். அவர்கள் பஸ்காவை ஒரு வீட்டிலே ஆயத்தப்படுத்துகிறார்கள். அங்கு ஆயத்தப்படுத்தும் போது அவர் 12 கூட பந்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் பந்தி இருக்கிற போது ஆண்டவர் முதலாவதாக அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதே போல ரசத்தையும் எடுத்து அவர் சொல்லுகிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிறார் புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் அதை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக மனுவாக பிறந்து இந்த உலகத்திலே 33.5 வருட காலம் வாழ்ந்து கடைசியாக நமக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாக தொங்கினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பஸ்கா, அந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய புது உடன்படிக்கை என்ன என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய சரீரம், அவர் பிற்கப்படுகிற அவருடைய சரீரமும் அந்த இரத்தமும் தான் புது உடன்படிக்கைக்குரிய இரத்தம், சரீரம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நாளிலே காண்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த புது உடன்படிக்கையின் மூலமாக நாம் எல்லாரும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த புது உடன்படிக்கை நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் அது சிந்தப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுத்து அவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணுகிற போதெல்லாம் இந்த புது உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்கணும். பிரியமானவர்களே, அதே இயேசப்பா இந்த காலை வேளையில விரும்புகிறார். அவரோடு ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாய் காணப்படுகிறார்.